அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலையா கனவுகள் இது ஒரு கவிதை கலந்தாய்வு நிகழ்ச்சி. இந்த வார கவிதை கனவா நனவா என் கனவா. கவிஞர் லிங்கேசன் அவர்களையும் அவருடன் உரையாட சந்திரசேகரன் அவர்களையும் முகுந்தன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி. இந்த கவிதையில் மனைவி தன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போதெல்லாம் தன் காண்பது கனவா நனவா என் கனவா என்று ஆச்சரியத்தோடு கேட்கும்படி எழுதியிருக்கிறேன். அப்படி என்ன அதிசயம்? கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கும். கவிதையை கூறுங்களேன். கனவா நனவா என் கனவா. இமைக்கும் நொடிகளிலும் இனிக்கும் உன் பெயரே என் இதழ்களை இணைக்கிறது இனிதே மொழிகிறது. நாசிக் காற்றினிலே உன் நினைவுகள் நிஜங்களாய் நனைந்த நெஞ்சினிலே நேசத்தை துளிர்க்கிறது. நினைப்பதுனை மட்டுமே நகரும் நாட்காட்டியில் நாளினை தொடங்கும் நயமிகு நர்த்தனமே. கனவா நனவா என் கனவா. தனிமை தவிர்த்தவனே தாங்கோனா குளிர்மழையின் தவிப்பிலும் குரல் கேட்டால் தனலாரும் என் தேகம். நடுவான நட்சத்திரங்களை நயமாய் இணைத்தங்கு நாயகனின் வதனமதை நானோ வரைந்திடுவேன். புன்னகை மன்னனுன் புன்சிரிப்பு ஓசையிலே புவனமதும் பூ உலகும் பொன்னிறமாய் பிழர்கிறது. கனவா நனவா என் கனவா. உன் கைப்பிடித்து நடக்கையிலே உலகமே சுழன்றாலும் உல்லாச ஓய்வாய்த்தான் உத்தமி நான் உணர்ந்திடுவேன். இரவுகள் இரட்டிப்பாக குரல் உனது மருந்தாக விரலெனது உன் பெயரை உறங்காது வரைந்திடுதே. கனவா நனவா என் கனவா. காற்றின் ஓசையது காதலினின் இசையாக மழையின் துளியதுவோ மன்மதனின் தழுவலாக. கவலையில் நான் சிதறுகையில் சீர்திருத்தும் வலிமை நீ. மௌனம் என் மொழியானால் மற்றவர்க்கு பதில் நீ. உன் வருகை என் இருளின் வண்ணமிகு விடியல்தான். உன் ஸ்பரிசம் என் உடலில் குளிர்போக்கும் கதிரவன்தான். என் வாழ்வு உன் பெயரால் எழுதப்பட்ட காவியமே என் கனவா அதிசயமா. கனவா நனவா என் கனவா. தலைப்பே பல கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிறதே. காதல் தீமு தீப்பி, திருமணத்துக்கு முன் திருமணத்திற்கு பின் என்று சொல்லலாமா? பெண்கள் திருமணத்திற்கு முன் தன் வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆகுமோ என்று ஐயத்துடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் தான் நினைத்த அந்த வாழ்க்கை மட்டும் நிஜமாகும் போது இது கனவா அல்லது நினைவா என்று கேட்பதைப் போல் தலைப்பு மிகவும் அழகாக அமைந்துள்ளது. இது ஒரு அற்புதமான கேள்வி. ஒருத்தரோட வருகை நம்ம வாழ்க்கையில இவ்வளோ மாற்றத்தை கொடுக்குமா? ஒருத்தரோட இருப்பு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமா? இந்த மகிழ்ச்சி தான் இந்த தலைப்புல தெரியுது. அப்படின்னா இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கவிதை இல்லை, சிறந்த வாழ்க்கை எதிர்பார்க்குற ஒரு பெண்ணின் கனவு. இமைக்கும் நொடிகளிலும் இனிக்கும் உன் பெயரே. கண் இமைக்கும் நொடியில கூட அவன் பெயரை சொல்றது அவளுக்கு பரவசத்தை தருது. இதழ்கள் இணைகிறது இனிதே மொழிகிறது என்ற வரிகள் பேசாமல் பேசுகின்றன. நாசிக் காற்றிலே நினைவுகள். அதாவது கணவன் மனைவின் நாசியிலே மூச்சுக்காற்றாக நுழைந்து அவள் உயிரில் இரண்டர கலக்கிறார். அதாவது வைஃபை இல்லாமலே ஃபுல் சிக்னல் கிடைக்குதே. இந்த காதலுக்கு டேட்டா லிமிட் இருக்கா? இல்லவே இல்லை. அன்லிமிட்டெட் கனெக்ஷன், 24x7 அன்லிமிட்டெட் கனெக்ஷன் தான். ரவுட்டர் ஆஃப் ஆனாலும் லவ் சிக்னல் ஃபுல் பார். மூச்சு விடுற ஒவ்வொரு நொடியும் அவரோட நினப்பு தான். இதுதான் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஃபுல் ஸ்டெபிலிட்டி. கணவனின் நினைவு தான் ஒரு நாளினை தொடங்கும் நயமிகு நர்த்தனம் என்று சொல்லியிருக்கீங்க. அவளின் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவனின் நினைவில் தான் தொடங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறத எந்த சினிமா பாட்டிலையும் நான் கேள்விப்படல. தனிமை தவிர்த்தவனே தாங்கோனா குளிர்மழையின் தவிப்புள் உன் குரல் கேட்டால் தனலாரும் என் தேகம். இந்த வரிகளில் கணவனின் குரலிலிருந்து வரும் வெப்பக்காற்று மனைவியின் குளிரை போக்கும் என்பதை வாசகர் உணரும்படியாக எழுதியிருக்கிறேன். அது காதலின் மருந்து, மருத்துவ செலவே இல்லாதது. எனக்கு உடம்பு சரியில்லைனால நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன். ஆனால் அவங்களுக்கு அவரோட ஒரு ஃபோன் கால் வந்தாலே போகிறோம், தனலாரும் நோய் தீரும். கணவனுடைய குரலையே நோய்க்கு மருந்தாக இந்த மனைவின்ற டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க போல இருக்கே. ஆமாம், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஃபார் ஒய்ஃப்.
மீறினால் காலி ஆயிடும் லைஃப். நட்சத்திரங்களெல்லாம் இணைச்சி நாயகனோட படத்தை வரைவேன் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. ஆனா வரைஞ்சு முடிச்சு புருஷன்கிட்ட காமிக்கும் போது தான் தெரியும் இது நான் தானாமா அப்படின்னு புருஷன் கேட்பாரு. அது உங்களோட அசம்ஷன். அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் அவரோட கன்ஃபியூஷன் தான். வதனமே சந்திர பிம்பமே மலர்ந்த சரோஜமே வதனமே சந்திர பிம்பமே. கணவனின் பொன் சிரிப்பே இந்த புவியை பொன் உலகாய் மாற்றும் என்ற வரிகள் மிக சிறப்பு. அவர் சிரிச்சா டென்ஷன் ரிலீஃப். இதுதான் லைஃபின் சூப்பர் பவர். கணவன் கைப்பிடித்து நடந்தாலே உல்லாச ஓய்வுன்னு சொல்லியிருக்கீங்க. இது நல்ல ரொமான்ஸாக தான் இருக்கு. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்ல சிச்சுவேஷனே வேற. மனைவி கைப்பிடிக்குள்ள கணவன், கணவன் கையில காய்கறி பேகு. மனைவி கணவனை அங்க இங்க பார்க்காம பேலன்ஸ் பக்காவா மெயின்டைன் பண்ணுவாங்க. மழை துளியை மன்மதனின் தழுவலாக எழுதியிருப்பது சிறந்த ஓமை. உன் வருகை என் இருளின் வண்ணமிகு விடியல்தான். இருள் என்றால் தனிமை, விடியல் என்றால் தன்னம்பிக்கை. ஒருவரின் வருகை இருளை மட்டும் அகற்றுவதில்லை, வாழ்க்கைக்கே வண்ணம் தீட்டு. மனைவியின் கவலையை போக்கும் அருமருந்து கணவன் என்றும், மௌனம் என் மொழியானால் மற்றவர்க்கு பதில் நீ என்ற வரிகள் பேசாமலே புரிஞ்சுக்கிற விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்துது. அதாவது நீங்கள் பேசாமல் இருந்தாலும் கணவர் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அதுதான் அட்வான்ஸ் ஹஸ்பண்ட் 2.0. இதுதான் உண்மையான வாழ்க்கை துணை. என் வாழ்வு உன் பெயரால் எழுதப்பட்ட காவியமே. ஆம், காதல் வாழ்க்கையாகிறது. ஆனால் கணவனால் அந்த வாழ்க்கையே காவியமாகிறது. ஆம், காதல் வந்தால் வாழ்க்கையே புத்தகமாகிறது. அதாவது லைஃப் புக்ல ஆத்தார் நேம் ஹஸ்பண்ட், சரிதானே? ஆனால் கண்டென்ட் எழுதுறது 2 பேரும் சேர்ந்து தான். உன் ஸ்பரிசம் என் உடலின் குளிர்போக்கும் கதிரவன்தான். இந்த வரிகளில் அவங்களோட அந்யோன்யத்தை மிக நாசுக்காக சொல்லியிருக்கேன். கண்ணியின் கவலையை களையவே கனவா நனவா என் கனவா கவிதையா? அப்படிப்பட்ட கணவன் கிடைக்கணும்னா எந்த மேட்ரிமோனியில் அப்ளை பண்ணணும்? காதல் ஒன்றும் பெரிய கிஃப்டில் இல்லை. அவள் உலகம் ரொம்ப சின்னது. அவள் கணவன், தன் குழந்தைகள், அவர்கள் பெற்றோர்கள், இவங்க தான் அவங்களோட உலகமே. அவளின் வீடு தான் மொத்த உலகமும். வீட்டில் நடக்கும் எல்லா நிகழ்வுகள் தான் அவளோட மொத்த வாழ்க்கையே ஆகுது. ஒரு ஸ்மால் அப்டேட்டில் தான் இருக்குது. ஒரு சின்ன கவனம், அடிக்கடி ஃபோன் கால், ஒரு புன்சிரிப்பு, இதுவே போதும். உன் ஸ்பரிசம் என் உடலில் குளிர்போக்கும் கதிரவன்தான். நேயர்களே, உங்களின் திமு கனவுகளையும் டிபி நிஜங்களையும் கட்டாயம் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்போடு மீண்டும் சந்திப்போம். கலையா கனவுகள் மெய்ப்படட்டும். நன்றி, வணக்கம்.